என்ன சார்? இப்ப நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ எதையுமே மறைக்காம உன் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லணும், சரியா? கேளுங்க சார். உனக்கு என் மேல ஏதாவது வருத்தம் இருக்கா? சொல்லு மயில. உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டனா? சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? இல்ல மயில, நீ முன்ன மாதிரி இல்ல. என்கிட்ட நார்மலா பேசவும் மாட்டேங்கிற, எதையும் ஃப்ரீயா ஷேர் பண்ணவும் மாட்டேங்கிற. நீ கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது. இல்ல சார், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உங்களுக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு எனக்கு புரியல. இல்ல மயில, நார்மலா இருக்கிறதுக்கும் நார்மலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ இப்ப என் முன்னால நின்னு பேசிட்டு இருந்தாலும் உன் மனசு வேற எங்கேயோ தான் இருக்கு. நீ கார்ல வரும்போது கூட நான் சொன்னல, உனக்குள்ள ஏதோ ஒரு குழப்பமும் யோசனையும் ஓடிக்கிட்டே இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் நம்ப மாட்டேன் மயில. என் அளவுக்கு உன்னை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. மனசுல கோபம் வருத்தம்னு எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் கண்ணாடி மாதிரி உன்னோட முகம் காட்டி கொடுத்துரும். மனசுல இருக்கிறத மறைக்கிற வித்தைய நீ இன்னும் கத்துக்கவே இல்லை மயில. நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்ல மயில. எதுவா இருந்தாலும் சகஜமா என்கிட்ட பேசுவ, பழகுவ. ஆனா திடீர்னு உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் அந்த சுஷீலா அம்மாவை தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நீ இந்த மாதிரி மாறி இருக்க. நீயும் நானும் அந்த அம்மாவை தேடி அலைஞ்சோம். அந்த போட்டோ நெகட்டிவ் மிஸ் ஆனது வரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு, அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா, வேற ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா, குருமூர்த்தி என்ன சொன்னார்னு நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. சார், இந்த வேலையை நான் செய்ய முடியாதுன்னு ஒதுங்கிட்டதா நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னனே. மயிலு, பிசிக்கலா நீ அதுல இருந்து ஒதுங்கிட்ட, ஆனா மென்டலா நீ அதுல இருந்து ஒதுங்கி வந்த மாதிரி எனக்கு தோணல. அந்த விஷயத்துல அந்த குருமூர்த்தி உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்றாரா, இல்ல உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு மயிலு. மயிலு, உன்னை இப்படி என்னால பார்க்க முடியல. ஏதாவது செஞ்சு உன்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு தான் நான் யோசிக்கிறேன். ப்ளீஸ் மயிலு, தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் மறைக்காத மயிலு. சார், நான் தான் எதுவுமே மறைக்கலையே சார். ஏதோ இருக்கிற மாதிரி நீங்க தான் அனாவசியமா கற்பனை பண்ணிக்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு எந்த குழப்பமும் இல்ல, பிரச்சனையும் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன், நம்புங்க சார். மயிலு, நீ சொல்றதுதான் உண்மைன்னா அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அது உண்மையானு தான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. உன்னை சுத்தி கண்ணுக்கு தெரியாம நீ ஒரு வட்டம் போட்டிருக்க மயிலு. நீ நினைக்கிறப்ப என்ன அதுக்குள்ள இழுத்துக்கிற, திடீர்னு அப்படியே வெளியே தள்ளி விட்டுற. இப்போ நான் வெளியே வீதியில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றேன். இதுக்கெல்லாம் நான் தான் காரணமோங்கிற ஃபீல் வேற எனக்கு இருக்கு. சார், ப்ளீஸ், இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு நீங்களும் கஷ்டப்பட்டு என்னையும் சங்கடப்படுத்தாதீங்க சார். அப்படி ஏதாவது ஒண்ணுனா இந்தா, இதுல 10 பொட்டலா இருக்கு. இதை முதல்ல வித்து காட்டு. 15-20ன்னு போக போக கூட்டி தரேன். வீட்டில் யார் கண்ணிலையும் படாமல் பார்த்துக்க. மீறி பட்டாலும் சத்தும் அவனு எதையாவது சொல்லி சமாளிச்சுக்க, புரியுதா? சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. பொட்டலம் தீர்ந்ததும் ஃபோன் பண்ண. கொஞ்சம் கவனமா இரு. மாட்டிக்கிட்டா எல்லாருக்கும் சிக்கலாயிரும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் இதை செஞ்சு காட்டுறேன். நீ கிளம்பு. சரி, பார்க்கலாம். மயிலு, மயிலு, என்ன என்னாச்சு மயிலு? மாமாவை நினைச்சா எனக்கு பயமாவும் இருக்கு, கவலையாவும் இருக்கு சார். ஏன், அவர் என்ன பண்ணாரு? இதான்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. தினமும் எங்கேயோ போறாரு வராரு. ஒவ்வொரு நாளும் புது புது ஆளுங்க அவரை வந்து விட்டுட்டு போறாங்க சார். அப்படி வரவங்கள ஒருத்தர் கூட நல்லவங்களாவே தெரியல.
உருவத்தை பார்த்து ஒருத்தங்கள எடை போட கூடாதுதான் சார். ஆனா என்னோட பார்வைக்கு எல்லாருமே தப்பா தான் தெரியறாங்க. கிரிமினல்னு அவங்க நெத்திலேயே எழுதி ஒட்டி இருக்கு. மாமாவுக்கும் அவங்களுக்கும் எப்படி பழக்கம், மாமா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாருன்னு எதுவுமே தெரியல சார். போன வாரம் கூட யாரோ 2-3 பேர் வீட்டுக்கு வந்து மாமா சொன்ன வார்த்தையை காப்பாத்தலன்னு கலாட்டா பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் பாக்குறப்ப மாமா ஏதோ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்காரோன்னு தோணுது சார். மயிலு, உனக்கு எதுக்கு மயிலு இந்த குழப்பம்லாம்? கோபியை கூப்பிட்டு என்னன்னு கேட்ட வேண்டியதானே? கேட்டா கோபப்படுறாரு சார். அவர் எங்க வீட்ல இருந்தாலும் மனசளவுல இப்பவும் அவரு நாட்டாயன் முதலாளியோட பிள்ளையாதான் இருக்காரு. முதலாளிங்கிற எண்ணம் இன்னும் அவரை விட்டு போகவே இல்ல. அப்பப்ப அது வெளியே வந்துடுது சார். அவர் அப்படி இருக்கிறதுல கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். அதெல்லாம் எங்களுக்கு பழகிதான் போச்சு. ஆனா தப்பான சகவாசத்தால அவர் ஏதாவது சிக்கலை இழுத்துட்டு வந்துருவாரோன்னு தான் பயந்துகிட்டு இருக்கேன். மயிலு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் மயிலு. நான் தான் கூடவே இருக்கேன்ல. சரிங்க சார். ம். ஏங்க இப்படி புடுங்குறீங்க? கேட்டா கொடுக்க மாட்டேனா? வீட்டுக்கு ஒரு கவர் எடுத்து வந்தா போதுமே உனக்கு. உடனே பிரிச்சு என்னன்னு பாத்திர வேண்டியது. இல்லனா தலையே வெடிச்சிடும்ல உனக்கு. அப்படி இல்லங்க, கவரை பார்த்ததும் எனக்கு தான் ஏதோ வாங்கிட்டு வந்தீங்களோன்னு நினைச்சேன். அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னா உனக்கு வாங்கிட்டு வந்திருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா? ஏய், உனக்கு ஏன் இவ்வளவு அவசரம்னு தான் கேக்குறேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் ஏங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அப்படி என்னதான் இருக்கு இதுல? இது இது ஆயுர்வேத மருந்து, ரொம்ப காஸ்ட்லி. இதோட டீலரை கஷ்டப்பட்டு புடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். எரிக்கிற வேகத்துல கீழே கொட்டிட்டுனா எல்லாம் வேஸ்டா போயிடும்ல, அதனாலதான் பதறேன். இப்படி விளக்கமா சொன்னாதாங்க புரியும். சரி, இந்த மருந்தை எதுக்கு சாப்பிடணும்? யாரெல்லாம் சாப்பிடணும்? ஏய், இந்த விவரம் எல்லாம் உனக்கு அவசியமா? மருந்துன்னு சொன்னா விட்டுறணும்ல. எதுக்கு யாருக்குன்னு சும்மா நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது. இதை யார் கண்ணிலையும் படாம மறைவா வச்சிருக்கணும். தப்பான பொருளா இருந்தா தானங்க மறைச்சு வைக்கணும். இது மருந்து தானே, இதையே மறைச்சு வைக்கணும். ஏய், நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது மலரு. ஒரு விஷயத்த சொன்னா செய், சும்மா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. தொழில்னு இறங்குறப்போ லாபமும் வரும் நஷ்டமும் வரும். இங்க பாரு, நான் புதுசா பிசினஸ் பண்ண போறேன்ல, அப்புறம் வாய்களியே பேசிட்டு அதுக்கப்புறம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அசிங்கப்பட்டு தானே நிக்கணும். நான் சொல்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பிசினஸ் பண்றேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. சரிங்க. சரி. ஏங்க, காலையில 5000 ரூபாய் வாங்கிட்டு போனீங்களே, அத வச்சுதான் இது வாங்குனீங்களா? ஏய், பணம் கொடுத்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கணக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டியே. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லங்க. நான் சாதாரணமா தான் கேட்டேன். நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? ஏய், நீ என்கிட்ட பணத்தை பத்தி பேசுறது தப்பு. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பணங்கிறதே ஒரு அதிசயம் தான். எப்ப வச்சிருந்தா அதை கண்ணாலேயே பாப்பீங்க. ஆனா நான் பணத்திலேயே தூங்கி பணத்திலேயே முழிச்சவன். உங்க எல்லாருக்கும் பணத்தை செலவு பண்ணதான் தெரியும். ஆனா 2 ரூபா போட்டு எப்படி 10 ரூபா சம்பாதிக்கிறதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 5000 கொடுத்துட்டு ஏதோ லட்ச ரூபா தூக்கி கொடுத்த மாதிரி பெருசா பேசிட்டு இருக்க. இந்த பாரு, இந்த 5000 எனக்கு பிச்சை காசு. இந்த பிசினஸ் மட்டும் பிக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ஒரு நாளைக்கு 5000 என்ன 50,000 கூட நான் சம்பாதிப்பேன். அன்னைக்கு நீ பணம் கேட்டேன்னு வச்சுக்க, உன்ன மாதிரி கொடுக்கலாமா வேணாமா அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன். எவ்வளவு கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். கொடுக்கலாமான்னு நான் யோசிக்கலங்க. கையில இருக்கிறத கொடுத்துட்டா
மத்த செலவுக்கு என்ன பண்றதுன்னு தான். சும்மா எதையாவது சொல்லி மழுப்பு பார்க்காத. நான் கேட்டதும் நீ கொடுத்திருக்கணும். அதான் எனக்கு மரியாதை, கௌரவம். எவ்வளவு நேரம் இழுத்து கொடுப்பீங்க? அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? வட்டிக்கு பணம் கேட்டு என் முன்னாடி நிக்கிறப்பலாம் நான் என்னைக்காவது எடுத்து தெரிஞ்சு பேசியிருப்பனா? உங்க பிரச்சனை சரியாகணும்னு கேட்ட வேகத்துல கொடுக்கல. எனக்கு வேலையும் இல்ல, கையில காசும் இல்ல, அதனாலதானே என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பிசினஸ் வச்சு நான் லட்சமா சம்பாதிச்சு காட்டுறேன். என் கையில காசு புழங்குறப்ப அப்ப நீங்க எல்லாரும் மதிச்சுதானே ஆகணும். நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. பணத்துக்கும் மரியாதைக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? நீங்க குடிச்சிட்டு வரப்போதான் கோவத்துல எல்லாருமே சொல்றோமோ தவிர வேற எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை நாங்க விட்டு கொடுத்ததே இல்லையே. சுமாரு எதையாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்த பார்க்காத. பணம் தான் மரியாதையை சம்பாதிச்சு கொடுத்துன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் நினைச்ச மாதிரி பணம் கொட்டுட்டோம். அன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையும் பேசிக்கிறேன். மயிலு, எப்பமா வந்த? இப்பதாம்மா. சரி, காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? வேணாமா, கையிலக்காவை கொண்டு வர சொல்லிருக்கேன். சரி, வந்துடுறாரு. இந்த புடவை நல்லா இருக்கு. இந்த கலர் உனக்கு பொருத்தமா இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. நல்லா இருக்குமா? அப்ப இதே எடுத்துக்கலாமா? மயிலு, உனக்கு ஏது இந்த புடவை? ஏமா கேக்குற? அது நானும் மலரும் துணி எடுக்கலான்னு கடைக்கு போயிருந்தோம். அங்க இந்த புடவை தான் மலர் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னா. அம்மா, நீ ஏமா இந்த புடவைய வாங்கிக்கல? இந்த புடவை நல்லா தானே இருக்கு. இல்லடி, நல்லாதான் இருக்கு. முடிச்சிருந்ததுதான், இல்லன்னு சொல்லல. இது விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? 5000 ரூபான்னு சொன்னாங்க. நான் அவ்வளவு பணம் கொடுத்து என்னைக்கிட்டே புடவை வாங்கியிருக்கேன். இவ்வளவு விலை அதிகமான புடவை கட்டிக்கணுங்கிற ஆசையும் எனக்கு இல்ல. அதுவும் 5000 ரூபாய் புடவை வாங்குற அளவுக்கு நாம என்ன வசதியாவா இருக்கோம்? சரி, அதெல்லாம் விடு. இந்த புடவை நீ எப்படி எடுத்துட்டு வந்த? இதுதான் எனக்கு புரியல. பிடிச்சிருந்தாலும் நீ வேணான்னு விட்டுட்டு வந்த புடவை சரியான ஆள் மூலமா தான் இப்ப உன்னை தேடி வந்திருக்குமா. என்ன சொல்ற மயிலு? அம்மா, இது உனக்காக அப்பா எடுத்து கொடுத்த புடவைமா. அம்மா, உனக்கு மட்டும் இல்லம்மா, எங்களுக்கும் சேர்த்துதான் அப்பா புடவை எடுத்து கொடுத்திருக்காரு. அப்பா உன்கிட்ட அம்மா, இன்னொரு தடவை அந்த ஆள் அப்பான்னு சொன்ன மனுஷியாவே இருக்க மாட்டேன். நம்ம வைராகியத்துல ஜெயிக்கிற வரைக்கும் அவர் அப்பாங்கிற நினைப்பே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. அப்புறம் எப்படி அந்த ஆள் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு வாய் வருது? என் அம்மாவோட வார்த்தைக்கு நீ கொடுக்கிற மதிப்பு அவ்வளவுதானா? இல்ல இப்ப உனக்கு அப்பா கிடைச்சதுனால நான் சொல்ற வார்த்தையை கேட்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட இல்ல? ஐயோ அம்மா, ஏமா இப்படியெல்லாம் பேசுற? என்ன அறியாம தெரியாம சொல்லிட்டேம்மா. அதான் எப்படின்னு கேக்குறேன். ஒன்னு அறியாம வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்தான் அப்பாங்கிற நினைப்பு உன் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சுல்ல? அதான் கொஞ்ச நாள் பார்த்ததுக்கே அப்பா அப்பான்னு உறவு கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்னையும் தூக்கி போட்டு அவர்கிட்டயே போய் சேர்ந்துருவல்ல? ஐயோ அம்மா. மயிலு, இந்த காஃபி. அக்கா நீ உள்ள வை, நான் அப்புறமா வந்து குடிச்சுக்கிறேன். ஏய், நீ தானே தலைவலி உடனே காஃபி கேட்ட. நீ உள்ள கொண்டு போய் வேடி, அவ வந்து சாப்பிட்டுப்பா. ஏமா, உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உள்ள போன்னு சொல்றேன்ல. அம்மா, ஏன் மேல இருக்க கோவத்தை ஏமா அக்கா மேல காமிக்கிற? அத வாய் தவறி வந்துருச்சுன்னு சொல்றல்ல, என்ன மன்னிச்சிடுமா. இது பார், இதான் கடைசி.
இனிமே உன் வாய் தவறி கூட நீ அப்படி சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? சரிம்மா. இத பாரு, இப்ப அந்த புடவை உன் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் போனல அந்த கடைக்கு தான் இன்னைக்கு அந்த மனுஷனும் வந்திருந்தாரு. என்னம்மா சொல்ற? அவர் உன்னை பாத்துட்டாரா? இல்லடி, அதுக்குள்ள நான் முதல்ல அவரை பாத்துட்டேன். இந்த புடவை அந்த ஆளுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு போல. வேகமா வரும்போது டேபிள்ல இடிச்சுக்கிட்டாரு. அப்போ நான் அவர் வரத பாத்துட்டேன். ஆனா இதே புடவைக்கு இன்னொரு அம்மாவும் போட்டி போட்டாங்க. அதான் வேணும்னு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து நான் மலரை கூட்டிட்டு வேகமா கிளம்பி வந்துட்டேன். நல்ல வேலைம்மா, இல்லனா அவர் கண்ணுல நீ கண்டிப்பா மாட்டிருப்ப. ரொம்ப பயந்துட்டேன்டி. இவ்ளோ பக்கத்துல வந்துட்டாரேன்னு நானும் ஒரு செகண்ட் திகைச்சு போயிட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்ல. நான் கும்பிடுற சாமி தாண்டி இன்னைக்கு என்ன காப்பாத்துச்சு. அது சரி, அந்த ஆள் கொடுத்தாருன்னு நீ ஏண்டி இதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த? அவங்க கிட்ட என்னால கொடுக்க முடியாதுன்னு அப்பவே திருப்பி கொடுத்துருக்க வேண்டியதானே? சட்டனை எப்படிமா அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல முடியும்? இங்க உட்கார்ந்துகிட்டு நீ சுலபமா அவருக்காக நீ எதையும் செய்யாதன்னு ஆர்டர் போடுற. அவர் அங்க உட்கார்ந்துகிட்டு இத செய்ய அதை செய்யன்னு ஆர்டர் போடுறாரு. உங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தாமா முழிக்கிறேன். அவர் சொல்றத செய்யவும் முடியாது, செய்ய மாட்டேன்னு சொல்லவும் முடியாது. யாருக்குமே இப்படி சங்கடமான நிலைமை வரக்கூடாதுமா. அத கூட நான் எப்படியோ சமாளிச்சிடுவேன். ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவர் முன்னாடி நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கும் புரியுது மயில. நானாவது அந்த ஆளோட பார்வையில படாம ஒதுங்கி நிக்கிறேன். ஆனா நீ தினமும் அவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்க. இப்ப அவர் யாருன்னு தெரிஞ்சு எதையுமே காட்டிக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனைன்னு எனக்கு தெரியும் மயில. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ பெரிய ஆபீசர் ஆகிற வரைக்கும் நாம இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்ல மயில. சரி, இப்ப இந்த புடவை விஷயத்தை என்ன பண்ணலான் இருக்க? நான் அவங்க கிட்டே கொடுத்துட்டேன்னு சொல்றேம்மா. அது தப்பாயிடும் மயிலு. அவரை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னவங்க இப்ப இந்த புடவையை மட்டும் எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு அவருக்கு சந்தேகம் வந்துரும்டி. இத நம்ம வாங்கிக்கிட்டோம்னு சொன்னா திரும்பவும் நாளைக்கு வேற ஏதாவது கொடுத்து அனுப்புவாரு. அடுத்து நானே நேர்ல வந்து எல்லாரையும் பாக்கணும்னு சொல்வாரு. அதெல்லாமே நமக்கு பெரிய தலைவலியா போயிடும். இத பாரு, நீங்க கொடுத்ததை வாங்கிக்காம திரும்ப கொடுத்துட்டாங்கன்னு நீயே அவர்கிட்ட நேரடியா சொல்லிடு. இனிமே அவர் வேற எதையாவது கொடுத்தா அவங்க வேற மாதிரி முடிவெடுத்துருவாங்கன்னு பயமுறுத்து. அப்பதான் அந்த மனுஷன் எதையும் பண்ணாம சும்மா இருப்பாரு. இல்லனா இதுவே தொடர்ந்துகிட்டே இருக்கும் மயிலு. அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நீதான் கஷ்டப்படுவ. வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு தெளிவா திருப்பி கொடுத்துட்டு வந்துரு. புரியுதா? என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்குமா ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 புடவையில மூத்தவங்க 2 பேரும் எதை வேணா எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த புடவை வந்து என் கடைசி பொண்ணுக்கு தான். அவ தான் இதை கட்டணும். இந்த புடவைய நான் உன்னை நினைச்சுதான் எடுத்தேன் தெரியுமா? என் கடைசி பொண்ணோட முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. ஒருவேளை இப்ப அவ உன்ன மாதிரி தான் இருப்பாளும் நானா முடிவு பண்ணி இந்த புடவை எடுத்துட்டேன். இதையாவது அவங்களை ஏத்துக்க வச்சுட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தயவு செஞ்சு முயற்சி பண்ண. நம்ம வைராகியத்துல ஜெயிக்கிற வரைக்கும் அவர் அப்பாங்கிற நினைப்பே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல.
திரும்ப கொடுத்துட்டாங்கன்னு நீயே அவர்கிட்ட நேரடியா சொல்லிடு. இனிமே அவர் வேற எதையாவது கொடுத்தா அவங்க வேற மாதிரி முடிவு எடுத்துருவாங்கன்னு